ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். தொடர்ச்சியா நம்ம 30 டேஸ், அதாவது 30 நாள்ல இங்கிலீஷ் ரீடிங் பண்றதுக்கான பேசிக்கா என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டினியூவான வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒரு 15 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு 16வது வீடியோ. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல வந்து 2 எழுத்துகள் 3 எழுத்துகள் சேர்ந்து ஒரு மாதிரி உச்சரிப்பு வரும். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த வார்த்தைகள், அதாவது அந்த எழுத்துகள் வந்து ஒரு வார்த்தையில வரும்போது உங்களால ஈஸியா படிக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஐஎன்ஜி, அதே போல ஓடபிள்யூ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓயு. இத மூணும் வந்து எப்படி வருது, அதை எப்படி நம்ம வந்து அந்த வார்த்தையில எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்றதுக்கான பயிற்சியை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நிறைய உச்சரிப்புகள் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லா வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். நீங்க வந்து இங்கிலீஷ் பேசுறதுல இன்ட்ரெஸ்டட் இருக்கக்கூடியவங்களா தான் கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ டெய்லி நம்ம பேசுறதுக்கு தேவையான சென்டென்சஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலரா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி அதை பத்தி ஐடியாஸ் வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஎன்ஜி. இந்த ஐஎன்ஜிக்கு வந்து நம்ம இங்கு, அதாவது ஐக்கு வந்து இ அப்படின்ற சவுண்டும், என்ஜிக்கு இங்கு அப்படின்ற சவுண்டும், அப்ப இங்கு அப்படின்ற சவுண்ட் வருது. ஸோ வாங்க அதை எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நான் பக்கத்துலேயே உங்களுக்கு தமிழ்ல இதை எப்படி நம்ம படிக்கிறோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதை மட்டும் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது நிறைய கன்ஃபியூஷன் வரும். தமிழ்லயே இருந்துச்சு அப்படின்னா உயிர் எழுத்து மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து எப்படி மாறி இருக்கா அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியுன்றதுக்காக தான் இதை சைட்லயே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து பிக்கு உச்சரிப்பு இப்பு, இரு கூட்டல் இ. ஏன்னா இங்க இங்கு தானே. இ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐ கூட ஆரை, ரி இங், பிரிங் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் இக்கு, சியோட உச்சரிப்பு இக்கு, எல்லோட உச்சரிப்பு இல்லு, இ, லி, இங், கிளிங் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க டி, இட்டு, இ, டி, இங், டிங் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்னு எஃபோட உச்சரிப்பு இஃப் அப்படியே வந்துருச்சு. ஏன்னா வந்து எஃப் தனியா இருக்கு, அடுத்து ஒரு கான்சனன்ட் இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு வவல் எழுத்து இருக்கு. அப்போ கான்சனன்ட் இந்த எல்லோ ஐயும் தான் வந்து உயிர்மை எழுத்தா மாத்தணும். இஃப் அப்படியே இருக்கும். ஸோ இஃப், இல்லி, இல்லி, இங், ஃபிளிங். நிறைய பேர் கேக்குறீங்க, இப்போ இந்த எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த லா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லாவுக்குமே நமக்கு இல்ல அப்படின்ற சவுண்ட் தான் கொடுக்குறோம். அதனால இங்க வந்து கால் இருக்க இல்ல இருக்கு, இங்க குண்டு இல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் கேட்டிருந்தனால சொல்றேன். அடுத்து பாருங்க ஆறுக்கு இரு, இரு கூட்டல் இ என்னாகும், ரி, இங், ரிங், பிரிங், கிளிங், டிங், ஃபிளிங், ரிங். நெக்ஸ்ட் ஒன்னு வி, இவ்வுக்கு, அதாவது டபிள்யூக்கு இவ்வு சவுண்ட் இ, வி, இங், விங் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் இவ்வு, இவ்வு இ, வி, இல், இங், வில்லிங். ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்ல படிக்கும்போது தான் நெக்ஸ்ட் ஒரு இல்லு, எக்ஸ்ட்ரா ஒரு இல்லு வந்து போடுவோம், வில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா வில்லிங், அதாவது இந்த டபுள் எல்லுக்கும் ஒரே ஒரு சவுண்ட் தான் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்ல அதை கன்வெர்ட் பண்ணி எழுதும் போதுதான் ஒரு இல்லு, அதாவது ஒரு எல்லுக்கு ஒரு இல்லும் இந்த எல்லு இந்த ஐ கூட சேர்ற மாதிரி நம்ம வந்து உச்சரிப்போம். இது தமிழ்ல அப்படி படிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க விஷிங். இங்க விஷ், இங், விஷிங், விஷ், இ, ஷிங், விஷிங் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க இப்பு, இ, இஐக்கு உச்சரிப்பு வந்து ஈன்ற நெடில் சவுண்ட் கொடுக்கணும். அப்ப பி, இட், பீட், இங், பீட்டிங். நெக்ஸ்ட் இஸ் அப்படியே வந்துச்சு பாருங்க, இட்டு, இட்டி, இங், ஸ்டிங் அப்படின்னு சொல்லி படிக்கணும். விங், வில்லிங், விஷிங், பீட்டிங், ஸ்டிங். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஐஎன்ஜி வரும்போது எப்படி சவுண்ட் வருது அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருந்தா ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க. ஸோ இந்த வார்த்தைகளை கூட நீங்க தொடர்ச்சியா படிச்சு படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது ஓடபிள்யூ. ஓடபிள்யூக்கு வந்து அவு. ஓகேங்களா? ஸோ அவு வந்து இந்த அவும் நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆ போட்டு இவ்வும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே சவுண்டு தான். நம்ம எழுதுறது தமிழ் எழுத்துக்கள் தான் வித்தியாசமே தவிர உச்சரிப்பு ஒண்ணுதான், அவு. இங்க வந்து சீக்கு வந்து இக்கு உச்சரிப்பு. அப்ப இக்கு கூட்ட லவ் என்ன ஆகும், கவு. இட்டு அவு, டவ், இன், டவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க எஃப்க்கு இஃப், இஃப் அவுல், ஃபவு, ஃபவுல். அடுத்து ஹவு, இஹ், அவு, ஹவு அப்படின்னு படிக்கணும். அடுத்து இப்பு, இரு, அவு, ரவ், ப்ரவ், இன், ப்ரௌன் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இட்டு கூட்டல் அவு வந்து டவ் ஆயிரும். அப்போ டவுன். புரியுதுங்களா? டவ் அண்ட் டவுன். அடுத்து இக்கு, இர், அவு, ரவ், அண்ட் கிரவுன். அடுத்து பாருங்க கவுன், இக்கு, அவு, கவ், கவுன். நெக்ஸ்ட் இப்பு, அவு, பவ், பவுல்.
அடுத்து அவுள். ஓகேவா? சோ OWக்கு என்ன சவுண்ட் வரும்? ஔ அப்படின்ற சவுண்ட் நம்ம கொடுக்கணும். சோ தமிழ்ல இந்த அவு நீங்க எழுதலாம், இந்த அவு எழுதலாம். எதை எழுதனாலும் உச்சரிப்பு அவு அப்படின்ற உச்சரிப்பை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்டா பாக்குறது பாத்தீங்கன்னா ஓயு. ஓயுக்கும் நம்ம அவு அப்படின்ற சவுண்ட் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவனும் வச்சுக்கலாம், இல்லைன்னா அவுன்னு நீங்க வச்சுக்கலாம். அது உங்க விருப்பம். பட் நமக்கு சவுண்ட் வந்து அவு தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அவு இட், அவுட். ஓகேவா? இதை வந்து நம்ம இவு போட்டு எழுதணும்னா யூ இட், அவுட். ஓகேவா? அவுட் அப்படின்னு எழுதுவோம். இது அவுட். ஓகேவா? அடுத்து பாருங்க, பவுச். இப்பு அவு, பவு, பவுச். சிஹெச்சுக்கு சவுண்ட் என்னது? இச்சு சவுண்ட், இச், பவுச் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பவுண்ட். இப்பு அவு, பவு. இந்த பீக்கும் பீக்கும் டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டையும் ஒரே மாதிரி படிக்க கூடாது. கொஞ்சம் பீக்கு அழுத்தி படிக்கணும், பீக்கு வந்து சாஃப்டா படிக்கணும். பவுண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபவுண்ட். இஃப் அவு, ஃபவுண்ட். அடுத்து பாருங்க, சவுண்ட். இஸ் அவு, சவ் ஆயிடும், சவுண்ட் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் ஷவ், ஷவுட். ஓகேவா? ஷவ் இட், ஷவுட். பவ் இட், ஸ்பவுட். டவுட். இங்க வந்து பாத்தீங்கன்னா பி வந்து சைலண்ட். ஓகேங்களா? இப்ப போட்டு படிக்க கூடாது, டவுட்னு படிக்க கூடாது, தப்பு. பி வந்து சைலண்ட். சோ டவுட் அப்படின்னு தான் படிக்கணும். அதுதான் கரெக்டான உச்சரிப்பு. அடுத்து பாருங்க, இஹு அவு, ஹவு, ஹவுண்ட். என்னுக்கும் டிக்கும் அப்படியே வந்துருச்சு. இதை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அடுத்து பாருங்க, ஸ்டவுட். எஸ்க்கு இஸ், டீக்கு ஓக்கு யூக்கு டவ், ஸ்டவுட். ஓகேவா? ஸோ இங்க வந்து நீங்க மெயினா வந்து இங்கிலீஷ்ல பி பி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது உச்சரிப்பு சவுண்ட் எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல டி டி. டீக்கு டி அப்படின்ற சவுண்ட், டிக்கு டி. அதாவது இட்டு, 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 இட்டு. இது பிக்கு வந்து இப்பு, இது வந்து இப்பு அப்படின்ற சவுண்ட். ஓகேங்களா? அந்த எழுத்து மேல நம்ம கொடுக்குற அழுத்தம் மட்டும் தான் வித்தியாசம். ஸோ இந்த 3 உச்சரிப்புகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பயிற்சி நம்ம பண்ண இந்த ப்ராக்டிஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தொடர்ச்சியா எல்லா லெசனையும் ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னா ஸோ உங்களுக்கு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஸோ நிறைய வித்தியாசமா நிறைய விஷயங்கள் நான் வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணுவேன். ஷார்ட்ஸ்லயே நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பா சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க வாட்ச் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்றத பொறுத்து தான் நம்ம அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.